எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும், என் மூச்சதற்குதவிடல் வேண்டும். முப்படி நிலையில் முதற்படி தமிழ்படி, முறைப்படி அதனலம் வேண்டும், முழு முயற்சியும் அதற்கிடல் வேண்டும். தமிழ்படி ஏறின் தமிழினம் ஏறும், தாழ்நிலை இழிவுகள் மாறும், நம் தலை விலையெனில் தரல் வேண்டும். தமிழின உரிமையே தமிழ்நில உரிமை, தருமெனில் மறுப்புரை உண்டோ, இத்தலைமுறை குழைப்பது வன்றோ எனும் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்னார் அவர்களின் அடிதொட்டு நம்மோடு இருந்து மறைந்திருக்கிற ஐயா ராசோ எனப்படும் ராஜேந்திர சோழன் ஐயா அவர்களின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்தேசிய பேரியக்கத்தின் நிறுவனர் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும், ஐயாவின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ராசோ தன்வரலாறு நூலினை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய மேனாள் நீதியரசர் ஐயா ஹரிபரந்தாமன் அவர்களுக்கும், நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய இயக்குனர் தங்கர் பச்சான் ஐயா அவர்களுக்கும், நினைவேந்தல் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் தி வேல்முருகன் அவர்களுக்கும், திரு மல்லை சத்யா, ஐயா பிரபா கல்விமணி, திரு பவா செல்லதுரை, திரு காஞ்சி அமுதன் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சான்றவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்களை இந்த குறும்படத்தில் ஒரு நாடக ஆசிரியராக கலைஞராக நமக்கு காமிச்சாங்க. நமக்கு பெரிய தொடர்பு இல்லைனாலும் ஐயா எங்களுக்கு ஒரு மார்க்சிய ஆசிரியராக எனக்கு அறிமுகம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் தொடர்ச்சியாக அரசியல் பயிற்சி பட்டறைகள் நடத்தும் போது ஐயா ஒவ்வொரு அரசியல் பயிற்சி பட்டறையிலையும் ஐயா தான் எங்களுக்கு மார்க்சிய வகுப்பு எடுப்பாங்க. நமக்கு இந்த சமூகத்தின் மீதான ஒரு இயங்கியல் பார்வையை கொடுத்ததில் மார்க்ஸுக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் கொடுத்தது யாருன்னா ஐயா ராசு அவர்கள் தான். அதுபோல் நாங்கள் 2011 இலங்கையில் கைதாகிட்டு வரும்போது, நானும் வழக்கறிஞர் அங்கே ஏற்கனவே கைதாகிட்டு வரும்போது எங்களை கூப்பிட்டு அந்த மண்மொழி இதழில் உங்களோட முழு அந்த செய்தியை நடந்த செய்தியை தொகுத்து கொடுங்கன்னு சொல்லி எங்களை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இடைவெளி விட்டு கேட்டு அந்த பள்ளிக்கரண அலுவலகத்தில் எங்களை சொல்ல கேட்டு எழுதி அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஐயா ஒரு 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 அறிஞர்களுக்குரிய ஒரு மிடுக்கு இருக்கும்ல, அந்த மிடுக்கே இல்லாமல் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நற்பண்பாளர். ஐயாவோட இருந்ததில், ஐயாவோட வாழ்ந்ததில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுறோம். ஐயா எப்படி அந்த பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்து இந்த மாதிரி பதவிகளை திறந்துட்டு வந்த சில பேரில் ஐயாவும் ஒருத்தவங்க. அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே வாழ்ந்து, எளிமையாகவே வாழ்ந்து, தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் வாழ்ந்து மறைந்திருக்காங்க. நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்னா, இவங்களை போல நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்கள். கலை, இலக்கியம் எல்லாமே மக்களுக்கானது. ஆனால் இப்போ பெரும்பாலும் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இது போன்ற அறிஞர்கள் அந்த நடுநாட்டு மக்களுடைய எளிமையான வாழ்க்கையை அழகாக நாடகங்களாக, கலைகளாக கொடுத்துருக்காங்க. நான் அப்போ கடவுள் என்றால் என்ன என்ற ஒரு நூலை நான் படித்தேன் ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி. அது நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை இந்த சமூகத்தில் நமக்கு தெளிவுபடுத்தியது. ஏன்னா மார்க்சியம்னாலே ரொம்ப ஒரு கடினமான பாடம்ன்ற மாதிரி நமக்கு அறிவுறுத்திருக்காங்க. அதில் ஐயா நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒரு மிகவும் முக்கியமான நாள். இன்றைக்கி அன்னை மணியம்மையோடைய பிறந்த நாள். திராவிடர் கழகத்திலேருந்து அம்மா மணியம்மையோட பிறந்த நாள். அதுபோல் நமக்கு தமிழ் தேசிய பாவலர் ஐயா பாவலர் பெருஞ்சித்னார் ஐயாவோட 91வது பிறந்தநாள். அதே போல் நம்முடைய பழ நெடுமாறன் ஐயாவோட 91ஆம் ஆண்டு பிறந்தநாள். இப்படி எல்லாமே ஒரு முக்கியமான நாளில் ஐயாவோட இந்த படத்திறப்பு நடக்கிறது நமக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி.
தாமரை அம்மாவும் பாவலர் பற்றி தான் நமக்கு குடும்பமாக எப்படி இயங்குவாங்க அப்படின்றது தெரிஞ்சது. அதில் இவங்களோட வாழ்க்கை வந்து நமக்கு அடுத்த கட்ட இப்போ அடுத்து யாருன்னா ஐயாவோட வாழ்க்கை நமக்கு அப்படி ஒரு பாடமாக இருந்திருக்கா நமக்கு தெரிய வருது இந்த குறு நாடகங்கள் மூலயமா. இது இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்தி, இப்போ இது 2 மணி நேரம் கதைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த அரங்கத்துக்காக ஒரு 20 நிமிடமாக சுருக்கி நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் எப்படி இவங்க வாழ்ந்தாங்களோ இந்த வாழ்க்கையை நாம் பாடமாக எடுத்துக்கிட்டு நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கோம். இந்த மண்ணுக்கான அரசியலை நம்ம கொண்டு போகணும். இந்த மண்ணோட அரசியல் இந்த மொழியை காக்கிறது. இந்த மொழியை காத்தா தான் இந்த இனத்தை காக்க முடியும். இந்த இனத்தை காத்தா தான் நிலத்தை காக்க முடியும். இந்த மொழியை காக்கணும்னா நாம் அனைவரும் தாய்மொழியில் கல்வி கற்கணும். அவங்க எப்படி அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சு ஒரு நடுவர் ஆக்கியிருக்காங்க, ஒரு பதிப்பாளர் ஆக்கியிருக்காங்க. அதுபோல் நம்மளுடைய பார்த்திபன் அவர்கள் அவங்களோட குழந்தைகளை தமிழ் மொழியில் படிக்க வச்சிருக்காரு. இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் நம்மளோட குழந்தைகளை தமிழ் மொழியில் கல்வி கற்கணுன்ற உறுதிமொழியோடு நம்ம இங்கிருந்து போகணும். அப்படி போனால் தான் நாம் ஐயாவை பின்பற்றத்துக்கான ஒரு சரியான எடுத்துக்காட்டாக நாம் இருக்க முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் சமூகத்தில் ஒருவர் பிறப்பதை விட, அவருடைய பிறப்பை விட அவருடைய மறைவில் அதையே மிகப்பெரிய ஆற்றலாக பார்க்கின்ற, நினைவு கூறுகின்ற பண்பாடு நமக்குரியது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதிலிருந்து தான் அந்த நினைவேந்தலை ஏந்துவது என்பது தமிழ் சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய மதிப்பீடு. நடுகள் போன்ற நிகழ்வுகள் கூட ஒருவருடைய இறப்பிற்கு பிறகுதான் அந்த பெருமையை தூக்கி நிற்கின்றது. தக்கர் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பது குறள். அதுபோல ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் எந்த அளவிற்கு ஒரு உயரத்தில், இந்த புகைப்படத்தில் கூட ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உயரத்தில் நிற்கின்றார். அவர் குணத்திலும் எழுத்திலும் மற்ற அனைத்திலும் உயர்வாக இருக்கின்றார். அவருடைய தன் வரலாற்றை அவரே எழுதி அதை வெளியிட இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு இங்கு நடக்க இருக்கின்றது. அந்த ஐயாவின் ராசோ தன் வரலாறு நூலை வெளியிட மதிப்பிற்குரிய ஐயா மேனாள் நீதியரசர் மதிப்பிற்குரிய அரி பரந்தாமன் அவர்களை அழைக்கின்றோம். அதை பெற்றுக்கொள்வதற்காக இந்த தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை, ஒரு போராட்ட உணர்வுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற திரையுலக இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களை அதை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் நடத்த இருக்கின்ற படத்திறப்பு மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் ஐயாவுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்க அழைக்கின்றோம். இப்போது ஐயா ராசோ அவர்களின் படத்திறப்பு நிகழ்கிறது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மண் உரிமை போராளி, தமிழ் தேசிய போராளி, மண் மொழி போராளி, மார்க்சிய போராளி, பகுத்தறிவு போராளி எங்கள் ஐயா ராசாவுக்கு, எங்கள் ஐயா ராசாவிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். உலக தமிழர்கள் சார்பாக ஐயா
நன்றி. அடுத்ததாக ஐயா அவர்களுடைய உடல்நிலையை கடந்த ஒரு ஆண்டாக அவருடைய உடல்நிலையை ஒரு தாய் போல நின்று கவனித்து அவரை பேணிய எங்கள் மதிப்பிற்குரிய தோழர் செவிலியர் பிரியா அவர்களுக்கு நம்முடைய ஐயாவின் மூத்த மகள் பாரதி அம்மா அவர்களும் ஐயாவின் மருமகள் பார்த்திபன் ஐயாவின் துணைவியார் ராஜேஸ்வரி இருவரும் இணைந்து மதிப்பு செய்வதற்காக அழைக்கின்றோம். பிரியா அவர்கள் செவிலியர் அவர்களை முன்வருமாறு அழைக்கின்றோம். ஐயா ராசேந்திர சோழன் ஐயா அவர்களின் மூத்த மகள் பாரதி அக்காவை பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து அப்பாவுக்காக இரங்கல் தெரிவித்த அனைவரும், அதாவது இது எல்லாமே அவங்கவுங்களுடைய நேரத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேரம், முதுமை, அவங்க உடல் சூழ்நிலை, இவ்வளோ சூழ்நிலைகளையோடையும் அமைதியாக இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்து அப்பாவுக்கு இரங்கல் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் குடும்பத்தோட சார்பில். அது மாதிரி நம்ம கயல் ரொம்ப நேரமாக, அதாவது நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து அந்த அழைப்புதலேருந்து எல்லாமே செஞ்சு இவ்வளோ நேரம் அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த கயலுக்கு சிறப்பு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.